ஹாய் ஹலோ உங்ககிட்ட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் ஆல் ஃபைன். ஸோ இன்னைக்கு வந்து டேக் கெஃபான டு யூ லவ் மீயோட எபிசோட் 18 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோட் எதோட என் பண்ணியிருப்பேனா யான்ஜுனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா. யான்ஜுன் ரிஜெக்ட்மே பண்ணியிருப்பான். ஸோ ஜங்கு கேட்டு ஜங்குக்கு ஹார்ட் ப்ரோக்கன் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஜங்கு கத்தி விட்டுட்டு அவள் வந்து கிளப்புக்கு போயிருப்பான். அட் சேம் டைம் ஜங்குக்கும் அங்கே தான் போயிருப்பான். இது தெரியாத மின்னும் ஜிமினும் வந்து அவங்க 2 பேரும் தேடிட்டு இருந்திருப்பாங்க. அட் சேம் டைம் அங்கேயும் வந்து ஜிமின் மாட்டியிருப்பான். ஸோ ஜிமின் ஏதோ சமாளிச்சுட்டு வந்திருப்பான். ஸோ அட் லாஸ்ட் யோனா இருக்கிற கிளப்லேருந்து ஒரு வெயிட்ரஸ் வந்து ஜிமினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, யோனா வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதோட என் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத எந்த எபிசோடில் பார்க்கலாம். என் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கேட்டுச்சுன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. யூஸ் இட் ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். என் வாங்க இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். இப்போ சீனை ஓப்பன் பண்ணோன்னா ஜிம்மினை தான் காட்டுறோம். ஸோ ஜிமின் வந்து மின்ன பார்த்து அவள் குளிச்சுட்டு உட்காந்து கிடக்கலாம். யார்? யோனாவா? ஆமாம், யோனா தான் குளிச்சுட்டு உட்காந்துருக்கலாம். எங்கடா? அதான் எக்ஸ் கிளப்னு ஒன்று இருக்குல்ல, ஆமாம், அங்கே போயிட்டு. டேய், அவெல்லாம் சரக்கு பக்கமே போக மாட்டாடா. என்ன அளவோ அவளுக்கு எந்த பிரச்சனையோ போயிட்டு குடிக்கிற ரேஞ்ச் அளவுக்குலாம் போயிருக்காடி. சரி, நான் போய் என்ன வந்து பார்த்துட்டு வரேன். இல்லைடா நானும் வரேன். இல்லை நீ இங்கேயே இருந்து ஜங்குக்கு ட்ரை பண்ணிட்டு நான் போயிட்டு ஏன்னா அப்படியே அழைச்சிட்டு வரேன் அப்படிங்கிறியா? சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே ஜிம்மன் வந்து பைக் எடுத்துகிட்டு வந்து கிளம்பிருப்பான். ஸோ இங்கே வந்து மீன் வந்து விடாமல் ஜங்குக்கு வந்து ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸோ அட்லாம் ஜங்குக்குமே வந்து காலை அட்டன் பண்ணிட்டு மீன் ஃபோனை வந்து காரில் வச்சுட்டு, ஏய் ஜங்குக்கு எங்கடா போயிருக்க போன நாய? ஒரு மனுஷன் எவ்வளோ டைம் ஃபோன் பண்ணணும் உனக்கு? கிட்டத்தட்ட நான் இத்தனைக்கும் 25 டைம்ஸ்க்கு மேலே ஃபோன் பண்ணியிருப்பேன்டா. இப்போ தான் ஃபோன் அட்டன் பண்ணவே தோணுதா? அப்போ அங்கேருந்து ஒரு வாய்ஸ், எக்ஸ்கியூஸ் மீ மேம். யாரு? சங்குக்கூட ஃபோன் தானே இது? சங்குக்குல? சாரி மேம், நாங்கள் வந்து இங்கே ஒரு கிளப்லேருந்து பேசுகிறோம். ஐ திங்க் இவங்க வந்து ரொம்ப குடிச்சிட்டு போதை மட்டாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்க முடியுமா? சரி ஓகே ஃபைன், நான் வரேங்க. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்போசிட்டில் பேசுகிற பர்சனுமே ஃபோனை கட் பண்ணி ஜங்குக்கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஜங்கு பக்கத்தில் வச்சுருப்பாங்க. ஸோ மின்க்கு வந்து இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ என் வீட்டுக்கும் போயிட்டு வண்டி எடுக்க முடியாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீன் வந்து டாக்ஸி புக் பண்ணுறா. ஸோ டாக்ஸியுமே வந்து வந்திருக்கோம். டாக்ஸியில் ஏறிட்டு இந்த கிளப்புக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி அவள் அட்ரஸ் கொடுக்குறான். ஸோ அந்த கார் வந்து அந்த கிளப்புக்குமே வந்து போகுது. ஸோ சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜிம்மி அந்த பாருக்கு வந்திருப்பான். ஸோ வந்துட்டு உள்ளே போயிட்டு பார்த்தா வந்து அவ்வளோ க்ரௌடு இருக்குது. சுற்றி முற்றி வந்து தேடிகிட்டே இருக்கான், எங்கே யோனா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்கே பார்த்தா மூலையில் ஒரு டேபிளில் வந்து உட்காந்துருக்கான். ஸோ அவன் கிட்டக்க போயிட்டு ஜிமின் கிட்டக்க போயிட்டு, ஐயோ டே யோனா, என்னடி பண்ணி வச்சிருக்கே? ஒரு குடும்ப குத்து வழக்கடி 3 பாட்டில் முழுசா அடிச்சு வச்சிருக்காளே. ஐயோ, என்ன பிராண்டு? அடியாத்தி யோனா நான் இன்னொரு பாட்டில் கேட்டேன்னா உங்கள்கிட்ட. ஜிமினடி. ஜிமினா? சரியா ஜிமினா பா இந்த உனக்கும் சாரக்கும் சொல்லிட்டாடா நான். வெயிட்டர், கொஞ்சம் அமைதியா ரெடி. என்னடி நீ குடிச்சலாம் என்ன புதுசா ஃபிஷம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் நீ? நான் லவ் ஃபெயிலியரில் இருக்கேன். நான் குடிப்பேன். லவ் ஃபெயிலியரா? என்ன தடி மாட்டு மாதிரி வளரிட்டு இருக்க? அப்படியே லாஸ்ட்டாக அந்த கிளாஸில் வந்து ஒரு சிப்பு இருக்கும். அதை எடுத்து நான் குடிச்சிட்டு 10 நாள் எடுக்கும். ஜெமினா என்னடி
நீ பண்ணுறதெல்லாம் புதுசு புதுசாக இருக்குயோண்ணா. என்னையோண்ணா அதெல்லாம்? என்ன நீ கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டு உட்காந்துருக்க? ஆ சு அப்படியே யோனா வந்து அப்படியே மண்டே ஆடிக்கிட்டு ஸ்லோவாக அப்படியே வந்து ஜிமினோட ஷோல்டர் சாஞ்சிடுறா. அப்போ ஜிமின் தலையில் அடிச்சுக்கிட்டு, ஐயோ இவன் அம்மா காரி கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? இது எனக்கு ஜங்கு கழட்டி அடிச்சா பர்ஃபெக்டாக இருக்கும். அவன் தான் ஏதோ வேலையை பார்த்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜிபின் வந்து கிளம்ப போகிறான். அப்போ அந்த வெயிட்டர்ஸ் கிட்ட வந்துட்டு, சார் சார் எங்கே போகிறீங்க? நீங்கள் தானம்மா ஃபோன் பண்ணி கூப்பிட்டு போண்ட. சார் குடிச்சதுக்கு யார் சார் பில் பே பண்ணுவா? பில்லா? அவள் பே பண்ணல. இல்லை சார் பே பண்ணிட்டு போங்க, இல்லை போலீஸ் கால் பண்ண வேண்டியிருக்கோம். சரி பில் எவ்வளோ? 20,000. ஆ 20,000? என்ன 20,000? சார் அவங்க குடிச்சதெல்லாம் எக்ஸ்பென்சிவ் ஆல்கஹால். சரி அதுவும் வந்து 3 பாட்டில் தெரியும்ல. லிட்ரலி அவங்க குடித்த ஒரு பாட்டில் ஆல்கஹால் 6,500 ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து 20K. பே பண்ணிட்டு போங்க, இல்லை போலீஸுக்கு கால் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஜிமின் யோனாவை பார்த்து, உன்னை கூப்பிட்டு வந்ததுக்கு ஒன்றும் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டல்லடி. பே பண்ணிடு ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா. ஸ்கேனர் தாங்க சார். ஸோ ஜிமின் வந்து அந்த அமௌண்ட்டையும் வந்து பே பண்ணுறான். போச்சு 20,000 நக்க வச்சுட்டு போயிடுச்சு. சரி தொலை வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து யோனா வந்து ஜிமின் கைத்தாங்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து வெளில வரான். ஸோ அப்படியே இந்த சைட் கட் பண்ணிட்டு நம்ம வந்து மின்னை பார்த்தோம் அப்படின்னா, மின்னுமே வந்து வேகமாக வந்து போய் ஜங்குக்கை வந்து அந்த பார்க்கு வந்துட்டு ஜங்குக்கை வந்து போய் தேடுறான். ஜங்கு பார்த்தா ஜங்குக்குமே ஒரு டேபிளில் வந்து உட்காந்துருப்பான். ஜங்குகிட்டக்க போயிட்டு, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? யாரை கேட்ட இங்கே குடிக்கலாம் வந்திருக்க நீ? சொல்லிட்டு வர மாட்டியா? ஒருத்தவங்க தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கணுமா? ஜங்குக்கே ஏந்திரிடா அப்படிங்கிற மாதிரி வந்து மீன் தட்டிகிட்டு இருக்கா. அப்போ ஜேகே ஸ்லோவாக எழுந்துச்சு மீனை பார்த்துட்டு, நீ அப்படி வந்தா? நான் உனக்கு இங்கே இருக்கங்காட்டு உனக்கு எப்படி தெரியும்? யார்கிட்ட சொன்னா? என்னடா விளையாடுற? நீங்கள் இருக்க அந்த வைட்ரஸ் அதெல்லாம் ஃபோல்ட் பண்ணி சொல்லிச்சு. அச்சோ என் ஃபோன் பாஸ்வேர்டுக்கு தெரியுமா? பணம் அதெல்லாம் இல்லை, நான் உனக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த டைம் அந்த பொண்ணு அட்டன் பண்ணி பேசிச்சு. ஓஹோ ஆமாம், நீ யாருக்கிட்ட முதல்ல குடிக்க வந்த? என்னாச்சு உனக்கு? வா இங்கே வந்து உட்கார சொல்கிறேன். என்னடா? அதுவா மின்னு யோனா இருக்காள்ல, ஆமாம் அவளா குடிச்சியா நீ? யாரை கேட்ட நீ? அவளாம் அந்த வார்த்தை நோ 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 ஷோ நீ சொல்லக்கூடாது. அவள் வருத்தா இல்லையான்னு. அவள் வருத்தடி, உனக்கு தெரியல அவளை பற்றி. உனக்கு தெரியுமா? சாரி மின்னு, உனக்கு ஒன்று தெரியுமாடி? ஏன்னா குழந்தடி, அது குழந்தை, அவளுக்கு ஒன்றும் தெரியல தெரியுமா? அவள் அழகு பிள்ளடி, அது அழகு குத்தியா இருப்பாடி அவ. எப்பா சாமி, ஓ லவ் அப்புறமா நீ வந்து பண்ணிக்கோ. கேளு மின்னா, என்னடா பிரச்சனை உனக்கு? நீ கேளுடியா. உயிரை வாங்காத ஜேக்கு, நீ கேட்டாதான் நான் இங்கே விட்டு வெளில வாடுவேன். நான் வர மாட்டேன். நான் இங்கே அப்புறம் பார்லேயே பார்த்து தூங்கிடுவேன். நான் சொல்லித்தர அதான்டி, அவளுக்கு ஒன்றும் தெரியல. அதான் அப்பப்போ ஏதாவது வளருவா. உனக்கு தெரியுமா?
அவளுக்கு நான் தான் ரொம்ப பிடிக்கும். நீ கனவு தான் நினச்சிட்டு இருக்கணும்டா. ஷூ குறுக்க பேசாத. அவளுக்கு நான் தான் ரொம்ப பிடிக்கும்டி. அவளுக்கு வெக்கமாக இருக்கு போல இருக்குன்ட்டு சொல்கிறதுக்கு, அதான் மறைச்சிட்டு இருக்கா. அதெல்லாம் வந்து எல்லவும் இல்லை. கிளம்புவோம் வா, கிளம்புவோம் வா. வாடல எனக்கு இன்னொரு பாட்டில் இது ஷெருப்பு கடை நாயே குடிச்சிருக்கு. இவ்வளோ குடிச்சிருக்கும், எக்ஸ்ட்ரா பாட்டில் வேணும் எனக்கு கேட்குதா? கிளம்புவோம் வா. பில்லு 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 பே பண்ணணும்டியா. ஸோ பக்கத்துலேயே வந்து அந்த பில்லோட இது இருக்கும். ஸோ பார்த்தா அதிக அமௌண்ட் இருக்குது. ஸோ அப்படியே வந்து ஜேகேவோட பர்ஸ்லேருந்து அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு ஸோ இன்னுமே வந்து ஜேகே வந்து கூட பாலாட்ட வெளில வரா. ஸோ அங்கே பார்த்தா ஜேகேவோட வண்டி அங்கே நிற்கிது. இவனை கூட்டிகிட்டு என்னால் இப்போ போகவும் முடியாது பைக்கில். பேசாமல் டாக்ஸிக்கே கால் பண்ணிவிட்டா. சரி ஓகே, வண்டி தானே, நீ சேஃபாக இருக்கும், நம்ம வந்து டாக்ஸி கால் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மீன் வந்து டாக்ஸிக்குமே வந்து கால் பண்ணியிருப்பா. ஸோ டாக்ஸியுமே வந்து ஸோ அப்படியே வந்து அடுத்த செகண்ட் வந்து ஜிமினுக்கு வந்து கால் பண்ணுறா. ஸோ ஜிமின் கால் அட்டன் பண்ணிட்டு சொல்லுடி என்னாச்சு, எங்கடா யோனா எங்க? டா வண்டியில் வந்துட்டுருக்கேன். வண்டியிலையா? அவள் குடிச்சிருக்கா. நான் அப்படியே பிடிச்சிட்டு கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன்டி. சரி, இந்த மாதிரி ஜங்குக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன்டா. அங்கே இருக்க வெயிட்ரஸ் வந்து ஃபோன் அட்டென்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜங்கு வந்து கூட்டிகிட்டு போங்கண்டாங்க. ஜங்குக்கு டாக்ஸியில் கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன். என்ன பண்ணுறது இப்போ? என்ன பண்ணுறது ஏன்ட்ட கேட்டா? இல்லை, எப்படியும் இவங்களை வந்து இவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது. போனால் சந்தேகம் பிளா பிளா பிளான்னு கேட்பானுவோம். நம்ம வந்து குரூப் ஸ்டடி தானே சொல்லியிருக்கோம். பேசாமல் உன் வீட்டு மாடிக்கு போயிட்டு இதுங்களை போட்டுரு, சரியா? மாடியில் ஏன் வீட்டு அடி? ஆமாண்டா உன் வீட்டில் தான். ஏன்னா வந்து உன்னோட வீட்டோட ஸ்டார்ஸ் மாடிக்கு போகிற படி வந்து வெளியில் இருக்கும். என் வீட்டு கொஞ்சம் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும், செட் ஆகாதே. அதான் சொல்கிறேன், நீ கூட்டிகிட்டு போயிடு. யோனா கூட்டிகிட்டு போய் மேலே போட்டுக்கோ, நான் ஜங்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறியா? சரி ஓகேடி அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு ஸோ ஜிமின் காலை கட் பண்ணிவிட்டு ஸோ யோனாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டு யோனாவை அப்படியே வந்து தாங்கலாம் வந்து தூக்கிட்டு போகிறான். லைக் வந்து கையில் போட்டு தூக்கிட்டு போயிட்டுருக்கான். ஸோ யோனாவும் வந்து தள்ளாடிட்டே வந்து நடந்து வந்துட்டுருக்கா. காதல் என் காதல் அட கண்ணீரில் பூச்சு அது பூச்சு அட தண்ணீர் ஏச்சி பாடாமல் வாடி மாடு. சரி அப்படிங்கிற மாதிரி வந்து யோனா வந்து அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு வந்து ஜிமின் யோனாவை அப்படியே வந்து அப்படியே கீழே உட்கார வச்சுட்டான். உட்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே ஜிமினி வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு ஃபோனை வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருப்பான். ஸோ அப்படியே வந்து அதே ஃபோன் வரும். அட்டன் பண்ணிட்டு என்னாடி இது வரலையா நீ? ஏய் என்னை பார்த்தா எப்படி தெரியுது? இவன் நடக்கிறான் மல்ல மாட்டு மாதிரி இருக்கான்டா, தூக்க முடியலடா, செஞ்சு வாடா ஜிமினு, என் முதுகெலும்பு அடைச்சிரும் போல இருக்கா இவட தூக்கி. என்னத்தான் சாப்பிட்றான்னு தெரியலம்மா, இப்படி வெயிட்டாக இருக்கான். வர அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிமினுமே அப்படி வந்து கீழே போயிட்டு கைத்தாங்களா ஜங்குக்குமே வந்து மேலே வந்து ஸ்லோவாக வந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பான். அப்போ ஜங்குக்கு வந்து என்ன கேளுங்க, அது அவ குழந்தடி, அது குழந்தடி, அது குட்டி அழகு. இப்போ நீ இன்னும் அதிகமாக பேச வச்சுக்கேன் ஜங்குக்கு, எதை கொண்டு அடிப்பேன் எனக்குன்னு தெரியாதுடா. புரியுதுல்ல? சாட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கைத்தாங்கள ஆஸ் யூஷுவல் யோனா எப்படி கூப்பிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஜேகேயுமே கூட்டிகிட்டு வந்துட்டு லைக் யோனா பக்கத்தில் வந்து உட்கார வச்சுருப்பாங்க. அப்படியே 2 பேருமே வந்து மூச்சு வாங்கிட்டு வந்து மின்னும் ஜிமினும் உட்காந்துட்டு ஐயோ முடியலடா, எதுங்க லவ் பண்ணிட்டு சாகிறதுக்கு நாம கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு, ஐயோ அப்படிங்கிற மாதிரி மீன் புலம்பிட்டு இருக்கா. அப்போ ஜங்குக்கு உட்காந்துட்டு பார்க்காம பேசாம என் கூட சேராம போனாலும் என்னாலும் நல்லாட போயோனா நல்லாடி யோனா
அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து அங்கே புலம்பிட்டு இருக்கான். அப்படியே இந்த சைடில் வந்து யோனா பக்கத்தில் திரும்பி வந்து யோனா பார்த்துட்டு ஜிமின அவன் என்னை ஏமாத்திட்டான்டா, எனக்கு கஷ்டமா இருக்குடா. அப்படியே அங்கே ஜங்குக்கு வந்து அப்படியே யோனாவை பார்க்கும்போது ஜங்கு கண்ணுக்கு வந்து மின் மாதிரி தெரியுது போல இருக்கு. ஸோ அப்படியே வந்து ஆமாண்டி என்னையே ஏமாத்திட்டாடி, உனக்கு என்ன ஜிம்மின பிரச்சனை, யாரும் என்ன சொன்னா, உனக்கு ஒன்று தெரியுமா, யோனா இருக்கால இதை வேணான்னு தாடி. அப்படியே ஜிம்மின்னு தெரியுமா என்னை வந்து நான் வேணான்னு சொல்லிட்டான்டா, கஷ்டமா இருக்குடா எனக்கு. அப்படியே வந்து ஜேகேவும் யோனாவுமே வந்து அப்படியே வந்து லைக் ஹெட்டையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்டு வந்து லைஃபோட போட்டுங்கண்ணா, சேஃப்டியாக ஓட்டுங்கண்ணா, லவ்வில் மாற்றிக்கினா சேர்த்துல சிக்கணும்னா, ஹீட்லரு தச்சரெல்லாம் ஹிஸ்டரி பேசுனா, அட இவனுங்க தச்சரெல்லாம் ஐயோ யாருமே பேசலண்ணா. அப்போ ஜேகே இவனுங்க இல்லை, இவளுங்க தச்சடலாம் ஐயோ யாருமே பேசலண்ணா. இல்லை ஜிமினே, அது இவனே என்ன வேணாம், இவளே தாண்டியா அப்படின்னு வந்து இவங்க 2 பேரும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக யோனாக்கு ஆப்போசிட்டில் ஜிமினும் ஜேகேக்கு ஆப்போசிட்டில் வந்து மின்னுமே வந்து நிற்கிறா. அப்போ ஜேகே கண்ணுக்கு மீன் வந்து யோனா மாதிரி தெரியுறா போல இருக்கு. யோனா என் செல்லமே என் தங்க குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா யோனா உட்காந்துருக்க யோனாவோட ஷோல்டரை வச்சு ஏந்திருக்கிறாளா, பிடிச்சி ஏந்திரிக்கிறான். அப்போ யோனாக்கு ரொம்ப வலிக்குது போல இருக்கு. ஜிமினே வலிக்குது ஷானி எனக்கு கையாடுறான் அப்படிங்கிற வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து ஜேகே மீன்கிட்ட போயிட்டு யோனா செல்லமே உனக்கு என் ஃபீலிங்ஸு சுத்தமாக போதியா தாட்டியா, உனக்கு தடிமா நான் சின்ன பாப்பாவாக இருக்கும்போதுலேருந்தே உன்னை லவ் பண்ணுறேன். ஆனால் உனக்கு சுத்தமாக இந்த பிடிக்கல. நீ அப்படியே என் மனசை அப்படியே சுற்றி கசக்கி பேப்பர் மாதிரி பண்ணி வச்சிருக்க யோனா. இப்போ அந்த பேப்பரை தொடர்ந்தா கசங்கி தான் இருக்கு தெரியுமா. எவனோலாம் உன் கண்ணுக்கு தெரியலாண்டி, உன்னை லவ் பண்ணுறேன்னா கண்ணுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் ஜேகே வந்து மின்ட்ட புலம்பிகிட்டு இருக்கான். ஸோ அந்த பக்கம் யோனா ஸ்ட்ரெட்டாக எழுந்து ஜிம்மின்ட்ட வந்துட்டு அர்ஜுன் ஒன்று தாண்டா, உனக்கு ஒன்று கூட அறிவெல்லாம் ஒன்று ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிறா, ஆனால் நீ என்ன பண்ணுற, நீ நீ என்ன நினச்சிட்டு இருக்காடா, உன்னை வந்து லவ் பண்ணுன்னு சொன்னால் உன்னை பிடிக்குதுன்னு சொல்லு, இல்லையா பிடிக்கலன்னு சொல்லு, மூஞ்சிக்கு நேராக சொல்கிறா. அது ஜங்குக்கு அதான் அவன் சொன்னானேடி. ஏய் ஷோ அவன்கிட்ட கேட்கல, நான் யாஞ்சுன்ட பேசிட்டு இருக்கேன். அப்போ ஜிமினு யாஞ்சுனா இவன் இங்கே இருக்கான், ஒன்னதான்டா. நீ யார் எனக்கு சொல்கிறது நான் யாரை லவ் பண்ணணும் நான் யாரை லவ் பண்ணக்கூடாதுன்னு? அது ஏன் ப்ரைவசி. நான் யாரை வேணாலும் லவ் பண்ணுவேன், ஜங்குக்கு லவ் பண்ணுவேன், இல்லை வேணான்னு சொல்லுவேன், கல்யாணம் பண்ணுவேன், இல்லை நான் அவனை வச்சிக்க கூட செய்வேன்டா. அதை கேட்க நீ யார் எனக்கு? இங்கே பாரு, உன்னை லவ் பண்ண வந்தா பிடிக்கும்னு சொல்லு, இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லு, எனக்கு அட்வைஸ் பயிரெலாம் நீ பண்ணிட்டு இருக்காத. நீ பட இவனா நீ, உன்னெல்லாம் ஒரு ஆளாக வச்சு வந்து லவ் பண்ண பத்தியா என்ன சொல்லணும்டா, என்ன கழட்டி அடிக்கணும். அப்போ ஜங்கு அச்சுக்கோ அச்சுக்கோ அப்படிங்கிறான். நீ மூடு
ஷோ அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து யோனா வந்து ஜிமின்ட்டு அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்கா. சரி அப்படியே வந்து ஜங்குக்கை பார்த்தோன்னா அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து அது யோனான்னு நினச்சி மின்ட்டு புலம்பிட்டு இருப்பேன். சொல்லியோண்ணா ஜங்குக்கு மேலே உனக்கு லவ் வராதா யோனா அது மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது சில டைம் வந்து அப்படியே சீனை கட் பண்ணிட்டு நம்ம தியாங் சைடு காட்டுறோம். அப்படியே தியாங் வந்து ஃபோனை கையில் வச்சுட்டே உட்காந்துருக்கான். இதுங்க வேறு நைட் ஸ்டடின்னு போச்சு. இதுங்க ஒன்றாவது சுத்தமாக படிக்கவும் பிடிக்காது. நல்லா இருக்க யோனாவும் கெடுத்து வச்சுருவாங்க இதுங்க. ட்ரெஸ்லாம் அப்புறம் அங்கேயே தூங்க போகிறானா அண்ணா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ மாதிரி தேங்கு நம்ம அரைச்சிக்கிட்டே இருக்கு. சரி ஃபோன் பண்ணி கேட்டுருவோமே அப்படிங்கிற மாதிரி வந்து அதே மாதிரி வந்து மீனுக்கு ஃபோன் அடிக்கிறான். ஸோ அப்படியே வந்து ஃபுல் ரிங் பே கட் ஆகுது. அதே செகண்ட் டைமே ஃபோன் பண்ணுறான், ஃபுல் ரிங் பே கட் ஆகுது. ஸோ தேர்ட் டைம் வந்து மீனுக்கு ஃபோன் பண்ணுறான். அப்போ ஜாங்குக் யாடா அவன் யாடியோடா அந்த யோன்ஜின் பாய் தானே எனக்கு தெரியும் ஃபோனை குடுடி அப்படின்னு சொல்லிட்டு காலை அட்டன் பண்ணிட்டு என்னடா உனக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை ஏன் ஒன்றாவே நீ கஷ்டப்படுத்துறடா யாரை கேட்டு இப்படி எந்த 3 வருஷத்தை நீ யாருக்கு ஃபோன் அடிக்கிற அப்படிங்க மாதிரி கேட்டுட்ருக்கான். அப்போ வந்து மீன் வந்து அப்படியே சாரி அந்த சைடில் எதாவது தேங்க வந்து கால் பேசுகிறான். என்ன யோனா என்னது இது என்ன அப்போ போய் ஜாங்க அச்சோ அண்ணா 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 தண்டா பேசு 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 அப்படி எப்படி மின்ட்ட ஃபோன் கொடுத்துட்றான். என்ன உங்களுக்கு பிரச்சனை எதுக்கு சும்மா ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கீங்க என்ன ஏதோ ஆளுகளை பேசிகிட்டு இருக்கானே அவன் என்னாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல எதுக்கு அண்ணாச்சு எனக்கு ஃபோன் பண்ணி கால் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க தாங்குங்க சார் தாங்குக்கு எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க நாங்கள் படிச்சிருக்க மாதிரி அண்ணா சார் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு அவங்களே சங்குக்கு ஏயோ நான் தங்கம் செல்லமே உனக்கு என்னோட லவ் புரியாதாடி என்ன லவ் சார் ஜாமுக்கு வரமாட்டா சார் ஜாமுக்கு என்ன சார் தூங்குவான் ஃபோனை வைங்க அப்படி சொல்லிட்டு மீன் டக்குன்னு ஃபோன் கட் பண்ணிடுறா. ஸோ அப்படியே வந்து இவங்க 2 பேருமே வந்து புலம்பிட்டு இருக்கிறவங்க. ஸோ அப்படியே கீழே உட்காந்து அப்படியே தூங்கவே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படியே வந்து ஜிமினும் மினிமே தள்ள கை வச்சுட்டு ஐயோ எனக்கு என்னடா ஒன்றுமே புரியலடா தலையும் புரியல காலும் புரியல ஜிமினு எனக்கு இவங்க சாவடிடாயடா என்னைய நான் இவங்க லவ் பண்ணி கஷ்டப்படுறதுக்கு ஏன்டா நானும் இவங்க கஷ்டப்படணும் ஏச்சி இப்பதான் அந்த நாய் ஒப்பாரி வச்சுட்டு போய் தூங்கிட்ட நீ ஏன்டி ஒப்பாரி வைக்கிற ஏன்டா கத்துற பின்ன யாந்து என் காதில் கேட்டு எனக்கு கேட்டு அப்படியே எனக்கு காது வலி வந்தது தான் மிச்சம் நீ நான் என்கிட்ட உட்காந்துருக்காதடி அப்படின்னு வந்து ரிமின் வந்து மெயினாக திட்டுறான். ஸோ இதோட இந்த எபிசோட என் பண்ணிக்கிறேன். அந்நிய வாய்ஸ் அராங்கி கிட்டன்ஸ் ஹோப் யூ லைக் இட். பை, tata, love you.